சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். இனிமேல் தண்ணீரை கடித்து சாப்பிடலாம். பொதுவாக உலகில் எல்லா இடங்களிலுமே பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாகிடுது. பிளாஸ்டிக்கை தவிர்க்க எல்லா நாடுகளுமே பல முயற்சிகளை எடுத்து வருகின்றன. காரணம், பிளாஸ்டிக்கில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையான அதன் மட்கும் காலம். பிளாஸ்டிக்கின் அளவு மற்றும் தன்மையை பொறுத்து அவை மட்க 50 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படி நாம் தூக்கி எறியக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் அப்படியே மண்ணில் தங்கி மழை நீரை மண்ணுக்குள் உட்புகாமல் செய்கின்றன. அது மட்டுமின்றி தொடர்ச்சியான பிளாஸ்டிக் பயன்பாடுகளால் நமது உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது. பாதிப்புகள் நமக்கு உடனே தெரியக்கூடியதல்ல என்றாலும் மெல்ல மெல்ல அதன் அறிகுறிகள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. எனவே பிளாஸ்டிக்கிற்கு மாற்று என்பது அவசியமாகிறது இந்த காலத்தில். அப்போ தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கும் இந்த காலத்தில் தண்ணீர் பாட்டில்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பேருந்து நிலையத்திற்கு சென்றால் மக்கள் கூடக்கூடிய அதிகமான இடங்களில் தண்ணீர் பாட்டில்கள் விற்கப்படுகின்றன, உபயோகிக்கப்படுகின்றன. அதிலும் திருமணம், பொது விழாக்கள் என்று வந்துவிட்டால் ஆயிரக்கணக்கான பாட்டில்களை வாங்கி குவித்து விடுகிறார்கள். இதனை தடுக்க லண்டன்ல ஒரு மையம் இருக்கு. ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேப் என்ற கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா தண்ணீர் பந்துகளை அறிமுகம் செய்தார்கள். சாப்பிடக்கூடிய தண்ணீர் பந்துகளை அறிமுகம் செய்தாங்க. இந்த தண்ணீர் பந்திற்கு ஓஹோ என்று பெயர் வைத்துள்ளது. இவை பார்ப்பதற்கு குட்டி பந்துகள் போல இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு ஒரு வருடம் ஆன நிலையில பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு எதிராக பல நாடுகளும் பரப்புரைகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த அவசியமான வேளையில இந்த தண்ணீர் பந்துகள் மீண்டும் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் பந்துகள் தாவரங்கள் மற்றும் கடற்பாசிகள் கொண்டு மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. உறைந்த நிலையில் உள்ள நீர்க்கட்டிகளை கால்சியம் குளோரைடு மற்றும் சோடியம் ஆல்கினேட் கரைசல்கள் அமிழ்த்துவதால அதன் வெளிப்புறத்தில் சவ்வானது உருவாகிறது. சோடியம் ஆல்கினேட் அப்படின்னா NaAgL பழுப்பு பாசியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சோடியம் ஆல்கினேட் NaAgL. பழுப்பு பாசி ஏற்கனவே பல உணவு சார்ந்த பொருட்களில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தண்ணீர் பந்துகளின் தேவை பழங்களின் தோலை உரிப்பது போல உரித்துவிட்டு கடித்து சாப்பிடலாம். பின்பு தோலை குப்பையில் போட்டுவிடலாம். அவை 4 முதல் 6 வாரங்களில் மட்கிவிடும். இல்லையெனில் தோலை உரிக்காமல் அப்படியே கடித்தும் சாப்பிடலாம். இந்த தோல் மிகவும் மென்மையானது. இந்த பந்துகள் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவானது 50 முதல் 100 மில்லி வரை உள்ளது. இவற்றை தயாரித்த 7 முதல் 10 நாட்களுக்குள்ள இதை நாம உபயோகிக்கலாம். இந்த தண்ணீர் பந்துகள் முற்றிலும் இயற்கையானது. இதுதான் இதுல ஒரு சிறப்பம்சம். இது எளிதில் மட்கக்கூடியதும். இவை தண்ணீர் போன்று சுவையற்றவை. தேவைக்கேற்ப நிறம் மற்றும் ஃப்ளேவர்களை சேர்த்தும் நம்மால அதை வழங்கலாம், குடிக்கலாம் என்கிறது இந்த தயாரிப்பு நிறுவனம். இதன் மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதற்கு ஆகும் செலவு பிளாஸ்டிக்கை விட குறைவு என்பதாகும். இதனால இவற்றிற்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதுவரை இந்த தண்ணீர் பந்துகள் லண்டன், சான் பிரான்சிஸ்கோ, போஸ்டன் போன்ற நகரங்களில் நடந்த தனியார் நிகழ்ச்சிகள், மாநாடுகள் மற்றும் விழாக்கள்ல விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேவைப்படுவோர் அந்த நிறுவனத்தை அணுகி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால பிளாஸ்டிக் பயன்பாடுகளை நாம் குறைப்பது மிகவும் அவசியமான ஒன்று. மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில உங்களுடன் வேறு சில தகவல்களுடன் சந்திக்கிறேன். உங்கள் சரவணன் அருணாச்சலம். நன்றி.